ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான முள்ளங்கி பொரியல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கியில் இருக்கிற அந்த வாசனை காரணமாக நம்ம உணவில் அடிக்கடி நம்ம முள்ளங்கியை சேர்த்துக்கிறது கிடையாது. இன்றைக்கி நம்ம கிச்சனில் முள்ளங்கியில் இருக்கிற அந்த வாசனை தெரியாத அளவுக்கு நம்ம எப்படி ஒரு டேஸ்டியான பொரியல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முள்ளங்கியை நல்லா தோல் எடுத்து வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான்ஸ்டிக்னதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்டீலில் பண்ணும்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. கூடவே கருவேப்பிலையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் லேசாக வதங்கினாலே போதும், ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. லேசாக கலர் சேஞ்ச் ஆகுதனையும் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த மாதிரி பாதி அளவு வதங்கி வந்ததும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். முள்ளங்கியும் சிறுபருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பொரியலுக்கு நம்ம இன்றைக்கி தண்ணி எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல. நம்ம சேர்த்துருக்கிற ஆயிலே தான் முள்ளங்கியும் சிறுபருப்பையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். முள்ளங்கியை வேக வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே முள்ளங்கி உள்ள தண்ணியெல்லாம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகி வரும். இதில் உள்ள தண்ணியே முள்ளங்கி சிறுபருப்பு வேகிறதுக்கு போதுமானது. முள்ளங்கி வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துக்கலை. அதனால் அடிக்கடி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் முள்ளங்கியெல்லாம் ஒன்று போல் வெந்து வரும். இந்த பொரியலை பண்ணும்போது அடுப்பை நீங்கள் சிம்லேயோ அல்லது மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் வச்சு வேக வச்சுக்கணும். நம்ம தண்ணி சேர்க்காமல் பண்ணுறதுனால இந்த பொரியல் பண்ணுறதுக்கு அதிகளவான டைம் எடுக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே பருப்பெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி முள்ளங்கி நல்லா வெந்து வந்துடும். விருப்பப்பட்டால் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் தூள் வாசனை போகுந்தனையும் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டாலே போதும். இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்து தான் இந்த பொரியலை நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் அதிகமாக டைம் எடுக்கணும் அல்லது முள்ளங்கி நல்லா வெந்து வராதுன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த முள்ளங்கியோட வாசனை இல்லாமல் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முள்ளங்கி பொரியல் ரெடி. இது நீங்கள் சாம்பார், ரசம், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்த்துக்காதனால முள்ளங்கியோ சிறுபருப்போ வேகாதுன்னு நினைக்காதீங்க. இந்த மெத்தடில் ஒரு தடவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.